ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற்ற சிஐடி என்பதான ஒரு செய்தி. ஏற்கனவே சேனல் 4 ஆவணப்படத்தில் அவர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி விசாரணைகள் தொடங்கியிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடம் அரசாங்கம் சொந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதான கருத்துக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடம் $25 லட்சம் மோசடி 10 கட்டங்களாக இந்த பணம் கையாளப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாக இருப்பது முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாக இருக்க நாளேடுகளின் செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பிரதானமான ஒரு செய்தி குறித்து நாங்கள் கவனத்தை செலுத்தப் போகிறோம். ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற்ற சிஐடி என்பதான செய்தி தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதுவே, வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதுவாகவே அமைகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சித் தலைவர் சிவசுத்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாங்கள் மூலம் அறிய முடிகிறது என்பதாக இன்றைய தினம் தமிழ் நாளேடுகள் இது தொடர்பான தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கின்றன. இதில் பிரதானமாக ஆசாத் மௌலானா நாட்டுக்கு அழைத்து வரக்கூடும் என்பதான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இப்பொழுது அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே பிரதானமான செய்தியாக அமையப்பெறுகிறது. எனவே பிரான்சில் புகலிடம் கோரியிருக்கும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவசுத்துறை சந்திரகாந்தனின் சகா ஆசாத் மௌலானா அங்கு சென்றுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசேக்கரிடம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பல முக்கியமான தகவல்களை வழங்கியுள்ளார் என அறிய முடிகிறது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவசுத்துறை சந்திரகாந்தனுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டவராக கருதப்படும் ஆசாத் மௌலானா சமீபத்தில் பிரான்சுக்கு சென்றிருந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசேக்கர் தலைமையிலான விசாரணை குழுவிடம் முக்கியமான தகவல்களை வழங்கியுள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன என்பது இந்த செய்தி. ஆசாத் மௌலானா முன்னதாகவும் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இம்முறை வழங்கப்பட்டதாக கூறப்படும் வாக்குமூலம் புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் இதன் மூலம் முன்னர் வெளிவராத சில முக்கிய தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வரக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இந்த வாக்குமூலம் நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் சில குற்றச்செயல்கள் மற்றும் காணாமல் போனொரு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு புதிய திசையை வழங்கக்கூடியதாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைகளுடன் தொடர்புடையதாக சிவசுத்துறை சந்திரகாந்தன் மற்றும் தேசிய புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குறிப்பிடத்தக்கது. எனவே புதிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் பலர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்புடைய சில நபர்கள் மீதும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விசாரணை தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த புதிய முன்னேற்றம் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக கடந்த கால சம்பவங்களில் உண்மை வெளிச்சத்துக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. மொத்தத்தில் ஆசாத் மௌலானா வழங்கியதாக கூறப்படும் இந்த வாக்குமூலம் நாட்டின் முக்கிய விசாரணைகளில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வெளிவரும் தகவல்கள் இந்த விவகாரத்தின் முழுமையான உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே பலர் மத்தியிலும் இது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பிரச்சினை அல்லது இந்த சதியினை யார் செய்தார்கள் அவர்கள் கண்டறியப்பட வேண்டும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பு. இந்த நிலையில் அரசாங்கம் அதனை இப்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த விசாரணைகள் எப்போது முடிவுக்கு வரும் என்பதும் அடுத்த கட்டமாக எதிர்பார்க்கப்படுகிற விடயம். ஏற்கனவே சட்டம் அதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் இது தொடர்பான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது அடுத்த ஏப்ரல் 21க்கு முன்பாக இந்த நடவடிக்கை முடிவுக்கு வரும் என்பதுவே. எனவே ஒட்டுமொத்தமாக முழுமையான விசாரணைகள் நடைபெற்று முடியும் என்ற கருத்தினையும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்திருந்ததும் பிரதானமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் சிஐடி என்னுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேக்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று கடந்த வாரம் பிரான்சுக்கு விஜயம் மேற்கொண்ட இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமே தற்போது ஐரோப்பாவில் அரசின் புகலிடம் கூறியிருக்கிற ஆசாத் மௌலானாவை நேரடியாக சந்தித்து வாக்குமூலம் பெறுவதும் என்றும் சேனல் 4 ஆவணப்படத்தில் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து மேலதிக டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை அவரிடம் டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை அவரிடமிருந்து சேகரிக்க இந்த குழு திட்டமிட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு அறிக்கையை தாக்கல் செய்திருந்த நிலையில் ஆசாத் மௌலானாவிடத்தில் வாக்குமூலம் பெற வேண்டியதன் அவசியம் பற்றி நீதிபதியால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக நீதிமன்றத்துக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் சட்டம் அதிபர் திணைக்களமும் குறிப்பிட்டிருந்தது. அதனையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேக்கர் தலைமையிலான குழுவினர் பிரான்சுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே பிரான்சில் உள்ள
இலங்கை தூதரகத்தில் வைத்து ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிய வருவதோடு குறித்த விசாரணை குழுவானது பிரான்ஸ் நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் சர்வதேச போலீஸான இன்டர்போல் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் தனது பணிகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றதாக கருதப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய மற்றொரு முக்கிய சந்தேக நபரை பற்றிய தகவல்களையும் இந்த குழு திரட்டி வருவதாகவும் அறிய முடிகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தற்போது வெளிநாடு சென்றுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மஹர்கமையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய போது தெரிவித்திருந்தார் என்பதும் நாங்கள் இங்கே கவனிக்கத்தக்கது. வெறும் முக்கியமான ஒரு விவகாரம் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதுவே இந்த தகவலாக அமைந்திருக்கிறது.